தமிழ் வருட பிறப்பான சித்திரை 1 வர ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. வருஷத்தோட முதல் நாள் மங்களகரமா மகிழ்ச்சியா ஆரம்பிச்சோம்னா அந்த வருஷமே நல்லபடியா அமையும் அப்படிங்கறது நம்பிக்கை. அதனாலதான் தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு சித்திரை கனி காணுதல் அப்படிங்கிற பழக்கம் வந்துச்சு. சித்திரை கனி காணுதல் எப்படின்னு பார்க்கலாம். வருஷ பிறப்புக்கு முந்தைய நாள் இரவு, அதாவது திங்கட்கிழமை நைட்டே பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல மாப்பழா வாழை முக்கணிகளையும் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் நகைகள் பணம் அப்புறம் அந்த சித்திரை வருஷ பிறப்பு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் பூ அதிகமா கிடைக்கும். அதையும் எடுத்து அந்த தட்டுல வச்சிருங்க. அப்புறம் முகம் பார்க்க கண்ணாடி, இது எல்லாத்தையும் கொண்டு போய் உங்க பெட்ரூம்ல வச்சிடுங்க. வருஷ பிறப்பு அன்னைக்கு காலையில முதல்ல எந்திரிச்சோடனே உங்க பெட்ரூம்ல இருக்க அந்த மங்கள பொருட்கள் மீதுதான் கண் விழிக்க வேண்டும். இந்த வருஷம் நல்லபடியா அமையணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த மங்கள பொருட்களை தொட்டு கண்ணுல வச்சு கும்பிட்டுட்டு அந்த மங்கள பொருட்களை கொண்டு போய் அப்படியே பூஜை அறையில வச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து சாமி கிட்ட படைச்சிட்டு அதோட துவரம் பருப்பு, உப்பு, அரிசி, அப்புறம் வந்து இனிப்பா வந்து வெள்ளமில்ல கல்கண்டு இதையும் வச்சு இது எல்லாத்தையும் சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருஷ பிறப்பு அன்னைக்கு சில பேர் ஏதாவது புது பொருட்கள் வாங்குவாங்க. அது வாங்க முடியாத அப்படின்னு நினைக்கிறவங்க கடையில போய் ஒரு உப்பு பாக்கெட்டு மஞ்சள் குங்குமம் இதை வாங்கிட்டு வந்து சாமி இடத்துல வைங்க. அதுவே போதும். நம்மளோட மனசு நல்லபடியா இருந்துச்சுன்னா அந்த வருஷம் மட்டும் இல்ல எல்லா வருஷமே நல்லபடியா அமையும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குங்க. உங்க வாழ்க்கையும் என்னைக்கும் நல்லா இருக்கும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோல காட்டுற இந்த பொருட்கள் எல்லாம் லாஸ்ட் வருஷம் நான் சித்திரை கனி அன்னைக்கு வச்சது.